போக்குவரத்து ஊழியர்களின் வேலை நிறுத்த போராட்டம் துவங்கியுள்ள நிலையில் சில இடங்களில் அரசு பேருந்து கண்ணாடிகள் உடைக்கப்பட்ட சம்பவங்கள் நடந்துள்ளன. இதுகுறித்து நமது செய்தியாளர் சுப்பிரமணியன் தந்த களத்தகவல்களை இப்போது பார்க்கலாம். போக்குவரத்து ஊழியர்களின் போராட்டம் காரணமாக தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் அரசு பேருந்துகள் உடைக்கப்படக்கூடிய சம்பவங்கள் நிகழ்ந்திருக்கிறது. தமிழகம் முழுவதும் 36 பேருந்துகள் உடைக்கப்பட்டிருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த மாநகர பேருந்து சென்னை பாரிமுனையில் இருந்து MMDA காலனி பணிமனைக்கு வரக்கூடிய இந்த மாநகர பேருந்து NSK நகர் ரசா கார்டன் பகுதிக்கு வரும்போது அடையாளம் தெரியாத நபர்களால் கல்வீசி கண்ணாடிகள் உடைக்கப்பட்டிருக்கிறது. அந்த காட்சிகளை நீங்கள் நேரடியாக பார்க்கலாம். இதே போல சென்னையில் மட்டும் கிட்டத்தட்ட 9க்கும் மேற்பட்ட பேருந்துகள் உடைக்கப்பட்டிருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. திருமங்கலத்தில் 2 பேருந்துகள் உடைக்கப்பட்டிருக்கிறது. அதிகபட்சமாக உடைக்கப்பட்ட பேருந்துகள் அங்கேதான். அங்கு ஒரு பேருந்து ஓட்டுநருக்கு காயம் ஏற்பட்டிருக்கிறது. அவர் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இந்த பேருந்துகள் உடைக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். பேருந்துகள் உடைக்கப்படக்கூடிய சம்பவங்கள் தொடர்பாக பல்வேறு கட்ட விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் அதே போல சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் ஈடுபடுபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சென்னை மாநகர காவல்துறை எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சதீஷுடன் சுப்பிரமணியன்.